ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்லேட் பண்ண, இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை எனக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் பண்ணலாம். அது எப்படி பண்றது? அப்புறம் ஒரு இமேஜா இருக்கு, ஒரு ஜேபெக் ஃபைலா இருக்கு, இமேஜ் ஃபைலா இருக்கு, அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ எனக்கு ஒரு சர்க்குலர் இருக்கு. இது இங்கிலீஷ்ல இருக்கு. இது அப்படியே கம்ப்ளீட்டா டிரான்ஸ்லேட் பண்ணும். 4 பேஜஸ் இருக்கு. இந்த 4 பேஜஸை எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்துருக்கு பாருங்க. அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் தமிழ்ல பண்றதுக்கு பாருங்க, விஞ்ஞானமும் நம் வாழ்க்கையுடன் விரிவாக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் நம்ம சுற்றியுள்ள அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும் தமிழ்ல. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜேபெக் ஃபைல் ஒன்று இருக்கு, ஹேண்ட் ரிட்டன். இந்த மாதிரி ஒரு ஜேபெக் ஒரு ஃபைல் இருக்கு. இதை இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன்ல இருந்தாலும் சரி, இதுலயும் நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லயும் வேற எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை அழகா இந்த மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க மெயினா எனக்கு கூகுள்ல போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்னு அடிங்க. ஓகேங்களா? கூகுள் டிரான்ஸ்லேட் அடிச்சிங்கன்னா http googletranslate.co.in வருது. நீங்க இதை கிளிக் பண்ணணும். கூகுள் டிரான்ஸ்லேட்னு இருக்கு பார்த்தீங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே டாக்குமெண்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு இந்த டாக்குமெண்ட் எனக்கு ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கு. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தெரியும். இதுல டாக்குமெண்ட், பிடிஎஃப், எக்ஸல் ஃபைலு, வேர்டு ஃபைலு, பிபிடி எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் பிடிஎஃப் ஃபைல் அதை அப்லோட் பண்ண போறேன். ப்ரௌஸ் கொடுத்துட்டு அந்த சர்க்குலர் எனக்கு இங்க இருக்கு. இதை நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்க இது டிடெக்டட் லாங்குவேஜ் இருக்கு. இங்க மெயினா நீங்க லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல தமிழ்னு அடிங்க. தமிழ் தேடணும். தமிழ்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்துடும். ஓகேவா? தமிழ் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல தமிழ் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது டிடெக்டட் லாங்குவேஜ் இங்கிலீஷு, அதை டிரான்ஸ்லேட் பண்றது தமிழ். டிரான்ஸ்லேட்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. கொடுத்துட்டீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கு. டிரான்ஸ்லேட்டிங் இது கூகுள் மிஷின் மூலியமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது நமக்கு. டவுன்லோட் டிரான்ஸ்லேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சர்க்குலர்னு. ஓகேங்களா? நமக்கு அந்த இங்கிலீஷ்ல இருக்கிற சர்க்குலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு சிபிஎஸ்இ சயின்ஸ் சேலஞ்ச் 23-24 சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதை டிரான்ஸ்லேட் பண்ணது பார்த்தீங்கன்னா தமிழ்ல அழகா டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. பாருங்க, சிபிஎஸ்இ உடன் இணைக்கப்பட்டுள்ள பள்ளிகள் அனைத்து தலைவர் முதல்வர்கள். தலைப்பு அறிவியல் சவால் 23-24 சிபிஎஸ்இ சயின்ஸ் சேலஞ்சுன்னு இருந்துச்சு. அது அழகா மாற்றியாச்சு. விஞ்ஞானமும் நம் வாழ்க்கையுடன் விரிவாக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலரை ஈஸியா வித்தின் 2 மினிட்ஸ்ல நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, நமக்கு அதே மாதிரி உங்களுக்கு இங்க இமேஜஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் நான் ஹேண்ட் ரிட்டன்ல ஏதாவது இருக்கு, இல்லை ஒரு இமேஜா இருக்கு, ஸ்கேனிங் இமேஜா இருக்குன்னா கூட அதை நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ எனக்கு ஹேண்ட் ரிட்டன்ல இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு, ஜேபெக் ஃபைல்ல இருக்கு, போட்டோவா இருக்கு. இதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும். ப்ளீஸ் நோட் தட் இந்த நியூ ஸ்கூல் இயர் வில் பிகின் இன் செப்டம்பர் அப்படின்னு இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா இதை பாருங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் போயிட்டு இமேஜுங்கிற இடத்த கிளிக் பண்ணோம். அதே மாதிரி அப்லோட் ஜேபெக், ஜேபிஜி, பிங்க் இந்த மாதிரி எந்த ஃபைலாக இருந்தாலும் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை ப்ரௌஸ் பண்ணிட்டு அந்த ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்றேன். அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இங்கிலீஷ்னு இருக்காங்களா மாறாது. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம தமிழ்னு மாத்தணும். ஓகேங்களா? தமிழ் கீழே இருக்கு நிறைய லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் நீங்க மாத்தலாம். இப்போ தமிழ்ல நான் டைப் பண்றேன். தமிழ் சூஸ் பண்ண உடனே டிரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இமேஜ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அன்புள்ள திருப்பத்தார், புதிய கல்வியாண்டு செப்டம்பர் முதல் தொடங்கும் என்பதை நிலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி அழகா மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓரளவுக்கு 90% அக்யூரேட்டா நமக்கு மாற்றி கொடுத்துரும்.
டவுன்லோடு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹேண்ட் ரிட்டன்ங்கிறது தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி நமக்கு நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, இந்த பாருங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக எந்த லாங்குவேஜில் வேணுமாலும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் என்ன போட்டிருக்கோம்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண காப்பியில் இங்கே மெஷின் டிரான்ஸ்லேட்டட் பை கூகுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு, யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும், டைப் பண்ணணும், டைம் மிச்சமாகும். மெஷின் டிரான்ஸ்லேட்டட் பை கூகுள் அப்படின்னு வந்துச்சு. இது மாதிரி வந்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலியமா ஒரு டாக்குமெண்ட் வந்து வேர்டு, எக்ஸலோ, பவர் பாயிண்ட்ல எதுல இருந்தாலும், பிடிஎஃபா இருந்தாலும் நம்மளால மாற்ற முடியும். அதே மாதிரி ஒரு இமேஜ் ஃபைலா இருந்தாலும், ஒரு போட்டோவா இருந்தாலும் நம்மளால மாற்ற முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. வீடியோவை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம், நீங்க அதை பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.